துச்சாதனன் மேலும் கோபத்தை உருவாக்குவது போலே அங்க துரியோதனுடைய மனசிலே கோபத்தை அதிகமாகினான். சகுனியும் அதற்கு போலே தகுந்து கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கிற அப்போதுதான் பார்க்கிறான் கர்ணன். பார்க்கிறான், நண்பா துரியோதனா, என துரியோதனனுக்கு சூதாடி நாட்டை பெற வேண்டும், பாண்டவர்களிடத்திலே இருந்து பறிக்க வேண்டும் என்றும் அவனுக்கு இல்லை. அவன் வீர. அதனாலே சொன்னான், நண்பா துரியோதனா, கர்ணன் நான் இருக்கிறேன், கர்ணன் நான் இருக்கிறேன். துரியோதனா கவலைப்பட வேண்டாம். வெம்சிலை குனிந்து அம்பு யான் விடேன், வெண்சிலை குனிந்து ஓர் அம்பு யான் விடேன், வெகுண்ட வேந்தரெல்லாம். துரியோதனா, நீ ஊ என்று ஒரு வார்த்தை சொல் துரியோதனா நண்பா. வெம்சிலை குனிந்து என் கையிலே இருக்கக்கூடிய அந்த சிலை வில்லானது எடுத்து ஒரு பானத்தை நான் தொடுத்து விட்டேனானால், அஸ்திரத்தை ஏவினேனானால், இந்த அவனியிலே இருக்கக்கூடிய 54 தேசத்து அரசர்கள் எல்லாம் வெகுண்டு ஓடுவார். எஞ்சி வெண் புகுவார், வேந்தர் எஞ்சி வான் புகுவார், அல்லல் யாவரே எதிர்க்க வல்லார். துரியோதனா, நான் ஒரு பானத்தை ஏவினால் போதும், என் கையில இருக்கக்கூடிய தனுசிலே ஒரு அஸ்திரத்தை தொடுத்து ஏவினால் போதும், அவனிலே இருக்கக்கூடிய அத்தனை 54 தேசத்து அரசர்கள் எல்லாம் வெகுண்டு வானோகம் போய்விடுவார். யாராவது எதிர்ப்பான? என்னுடைய வில்லிற்கு அன்பிற்கு யாராவது எதிர்ப்பான? வஞ்சினை கொண்டு வெல்ல மதிப்பது வாளால் வெல்ல. வஞ்சனை கொண்டு, இந்த சகுனி மாமா சொல்றாரு, பாண்டவர்களை அழைத்து சூதாடி அவர்களிடத்திலே இருந்து நாட்டை பிணுங்கலாம் பறிக்கலாம் என்று சொல்கிறாயே, அது வீரனுக்கு அழகல்ல துரியோதனா. அதனால் நான் இருக்கிறேன், நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல். அத்தனை பேர்கள் ஒரு பானத்தை நான் அஸ்திரத்தை ஏவினால் எல்லாரும் எதிர்க்க என்னுடைய பானத்தை எதிர்த்து நின்று போரிட யாராவது தகுதி இருக்கிறதா? இல்லை துரியோதனா, வீரனுக்கு அழகல்ல. பாண்டவர்களை வஞ்சனையோடு அழைத்து சூதாடி நாடை பறிக்க வேண்டும் என்பது அழகல்ல, வீரனுக்கு அழகல்ல. அஞ்சினம் ஆயினன்றோ என்றான் அங்கர்கோமான். யார் அங்கர்கோமான்? யார்? அங்க தேசத்து அரச கர்ண துரியோதனன் கொடுத்தாடு, அங்க தேசத்துக்கு அரசனாக்கிறாடு. அத அஞ்சினம் ஆயினன்றோ என்றான் அங்கர்கோமான். துரியோதனா, நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அத்தனை தேசத்து அரசர்களையெல்லாம் நான் கொன்று குவிப்பேன் என்னுடைய பானத்தினாலே. என்னுடைய வில்லிலே இருந்து, என்னுடைய தனுசிலே இருந்து ஒரு பானத்தை தொடுத்தால் போதும். ஊனு ஒரு வார்த்தை சொல். அங்கு இந்திரபிரஸ்திலே இருக்கிறார்களே, ராஜசூயாக நடத்தி இருக்கிறார்களே பாண்டவர்கள், அந்த தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 5 பேர் சிரசியை என்னுடைய பானத்தினாலே இங்கிருந்து ஏவினால் போதும். எம் சிலை குனிந்து ஓர் அம்பு யான் விடேன். பாண்டவர்கள் 5 சிரசியை அறுத்து கொண்டு வந்து உன் காலடியில விழ வைத்து விடுவேன். துரியோதனா, சகுனி மாமா சொல்றாருன்னு வஞ்சனையிலே அழைத்து அவர்களை பகடை சூதாடி நாடு பறிப்பது வீரனுக்கு அழகில்லைங்க. இப்பதான் துரியோதனா, மருமகனே துரியோதனா, இந்த கர்ணன் சொல்வதை நம்புகிறாயா? இந்த கர்ணனை பற்றி தெரியாதா? பாஞ்சால தேசத்தினிலே திரௌபதிக்கு சுயவரம் நடத்தினார்கள். அந்த சுயவர போட்டியிலே கர்ணனும் பங்கு பெற்றான், நீயும் பங்கு பெற்றாய், நானும் பங்கு பெற்றான். சல்லிய தேசத்துடைய அரசன் சல்லியனும் பங்கு பெற்றான், மத்ரா தேசத்துடைய அரசன் சல்லியனும் பங்கு பெற்றான். அந்தனர் வடிவிலே இருந்தார்கள் பாண்டவர்கள். அந்தனர் வடிவிலே இருந்த பாண்டவர்களிடத்திலே அப்பொழுது ஆயுதமில்லை, நிராயுதபாணியாக நின்று கொண்டிருந்தவர்கள். அப்பொழுது நாம் அனைவருமே அந்த சுயவர போட்டியிலே தோல்வியுற்றோம். அப்பொழுது அந்தனர் வடிவிலே இருந்தானே அர்ஜுனன் எழுந்தான்.
அர்ஜுனன் எழுந்து இந்த பங்கு பெறலாமா, அந்தணர்களுக்கும் அரசர்களுக்கும் மாத்திரம்தான் இந்த சுயபார போட்டியிலே கலந்து கொள்ளலாமா, அல்லது அந்தணர்களும் கலந்து கொள்ளலாமா என்று கேட்கின்ற போது அந்தணர்களுக்கும் வாய்ப்புண்டு என்று சொன்னார்கள். அவனோ தனுசை எடுத்தால் மச்சப்பொறி அறுத்தாள். திரௌபதியானவள் மாலையிட்டாள். கரம் பிடித்தான் அர்ஜுனன். அழைத்து போகின்ற போது நீ என்ன சொன்ன துரியோதனா? ஒரு அரசன் கூட மங்கையை ஒரு அந்தணன் கரம் பிடித்து கொண்டு செல்வதா? அப்போது இருக்கக்கூடிய 54 தேசத்து அரசர்களை எல்லாம் சொல்லி யுத்தம் நடத்தணும், அந்தணர்கள் இடத்திலே யுத்தம் நடத்தணும். அப்போது இந்த கர்ணனும் தான் இருந்தார். அந்த கர்ணன் சொன்னான், அத்தனை பேரையும் பாண்டவர்களாகிய 5 இடத்திலே ஆயுதம் இல்லாத போது 54 தேசத்து அரசர்கள் எல்லாம் உன்னுடைய கட்டளையினாலே யுத்தம் தொடுத்தோம். மாத்ரா தேசத்து சல்லியனை பிடித்தான் பீமன். ஒரே குத்தாக ஓங்கி குத்தினான் முதுகிலே. அவன் என்ன சொன்னான்? நீ வந்திருப்பது அந்தனலடா, பாண்டவர்கள் என்று வந்திருப்பவன் பார்ப்பனல்ல, பாண்டவர்களே, இது பீமன் குத்தென்று ஓடினான். அது மாத்திரமா, இந்த கர்ணன் இருக்கிறானே, ஓடாதே ஓடாதே என்று சொல்லிக்கொண்டு பாண்டவர்கள் ஆயுதம் இல்லாத போதே அத்தனை பேரையும் வென்றார்களே. இவனும் பயந்து கொண்டு ஓடோடி வந்தவன் தானே அஸ்தினாபுரம் நம்மளோடு, நம்முடன் இவனும் ஓடி வந்தவன் தானே கர்ணன். வாயில்தான் இவனுக்கு பேச்சு. வீரத்திலே இவன் வாய்ச்சொல்லிலே வீரனாக பேசிக்கொண்டிருக்கிறான். துரியோதன பாண்டவர்களிலே 5 கட்ட விரலாக இருப்ப, ஒரு கைக்கு 5 விரல்ல கட்ட விரல் தான் பலம். அந்த கட்ட விரலாக இருப்பவன் பீமன். பீமன் யாரை என்று தெரியுமா? அவனுடைய வீரத்தை தெரியுமா? அர்ஜுன, துரியோதனா, அர்ஜுனன் தான் நீ நினைக்கிற? இல்ல, அங்க பீமா இருக்கிறான் ஒருத்தவன், கட்ட விரலா 5 கட்ட விரலா இருக்கிறான். அவனுடைய வீரத்தை தெரியுமா? ஆயுதம் இல்லாமலே யாரை யாரையெல்லாம் என்றான் என்று தெரியுமா? இடும்பனை பாகனை, இடும்பனை பாகனை வைமேல் இகழ் சராசந்தனை, தன்னை நெடும்பனை போயத்தாள் வென்ற நிகரிலா வீமன்னிற்க. இங்க பாண்டவர்களுக்கெல்லாம் கட்டவரல பீமா இருக்கிறார். எத்தனை பேர் கையில ஆயுதம் இல்லாமலே இடும்பனை 10,000 ஏன பலம் கொண்டவன் யாரு? இடும்பாசூரன். அந்த பகாசூரன் 100 அசுமேத யாகம் செய்தால், ஒரு நரமேத யாகம் செய்தால் 14 லோகத்தையும் அடக்கி ஆளலாம் என்று நினைத்தானே சராசந்தன். அந்த சராசந்தனை இடும்பனை பகனை வைமேல் இகழ் சராசந்தன் தன்னை நெடும்பனை பொய்யத்தால் வென்ற நிகரில்லா வீமன் நிற்க. வீமா இருக்கிற வரைக்கும் கையிலே அவனுக்கு ஆயுதம் இல்லை. இத்தனை பேரு 10,000 ஏன பலம் கொண்டவன். இடும்பாசூரன், பகாசூரன், சராசந்தன், அத்தனை பேரையும் கையாலே தலையை கிள்ளி தூரம் எறிந்தானே. அத்தனை பேரையும் கையாலே கீழ்ச்சி போட்டானே. அவன் இருக்கின்ற வரை நம்மால் பாண்டவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, யுத்தம் நடத்த முடியாது. எத்தனை யுத்தத்திலே நீ வெற்றி விட்டாய் துரியோதனா. மருமகனே, மருமகனே, இந்த கர்ணன் பேச்சை கேட்டா நாம் தோல்விதான். பாண்டவர்கள் அழிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, ராஜசூயாகம் பாண்டவர்கள் நடத்திவிட்டார்கள். செல்வ சீமானாக இருக்கிறார்கள். தன்னுடைய பங்காளியானவர்கள் செல்வத்தோடு அரசையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்களே. அதை மனதிலே பொறுக்க முடியாமல் வஞ்சினையினாலே துரியோதனன் போரிடுகிறான் என்று நம்மீதுதான் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? குறை சொல்லுவார். கடும்படை பெருமையால் வெண் காணலாம், கடும்படை பெருமையால் வெண் காணலாம் என்பார். ஆயின் தொடும்படை தடக்கை வீரர்க்கு உத்தரம் சொல்லலாமோ? துரியோதனா, நம்மிடத்திலே படகில் இருக்கிறது. பீஷ்மாச்சாரியார் இருக்கிறார், துரோணாச்சாரியார் இருக்கிறார், கிருபாச்சாரியார் இருக்கிறார், கர்ணன் நான் இருக்கிறேன் என்று வீரத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். படகில் எல்லாம் நிறையாக இருக்கிறது.
ஆனால் பீமன் ஒருவன் இருக்கிறான். அத்தனை படைகளை கொண்டு நாம் சென்றாலும் பீமன் ஒருவனே அழித்து விடுவான். அத்தனை வீரர்களுக்கும் நமக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? உயிரு துரியோதனா, பீமன் இருக்கிறார். பீமன் இருக்கின்றவரை அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அது மாத்திரமா, பீமனுடைய வீரத்தை தான் நாம் பார்த்து